வேர் மருந்து நம்ம புதினாவில் விட்டு இன்னையோட ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா வந்து அங்கங்கே பச்சைத்தன்மையாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நாம் வந்து உரம் விட போகிறோம். அதாவது நம்ம எப்பவும் போல் நம்ம 50 கிலோ உர மூட்டையை நம்ம விட போகிறதில்ல. இந்த முறை நாம் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதால நாம் வந்து ட்ரிப்பு உரத்தை விட போகிறோம். அதாவது 19க்கு 19 அப்படிங்கிற ட்ரிப்பு உரத்தை நம்ம விட போகிறோம். அரை ஏக்கருக்கு நம்ம 8 கிலோ உரத்தை விட போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம விவசாயிகள் வந்து இந்த வெயில் காலத்தில் 50 கிலோ உர மூட்டையை வந்து தவிர்த்திடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற சுண்ணாம்பு தன்மையால் இந்த வெயிலுக்கு அதிகப்படியாக வேர் அழுகல் வரும், வேர் கருகல் வரும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரிப்பு உரத்தை பயன்படுத்துங்க. நம்ம அரை ஏக்கருக்கு நம்ம 8 கிலோ 19க்கு 19 உரத்தை விட போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா மைக்ரோசின் பயோ ஃபெர்டிலைசரை நம்ம வந்து இது கூட வந்து மிக்ஸ் செஞ்சு விட போகிறோம். அதாவது வேர் வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்காக. அடுத்ததான் நம்ம விவசாயிகள் எல்லாம் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து வேர் மருந்து விட்டதுலேருந்து ஒரு வாரம் கழித்து தான் நம்ம வந்து உரம் விடணும். வேர் மருந்து நம்ம இன்றைக்கி விடுறோன்னா இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ 2 நாள் கழிச்சோ அப்படி வந்து உரத்தை விடக்கூடாது. ஏன்னா நம்ம வேர் மருந்தே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம புதினா வந்து பச்சைத்தன்மையாக கொண்டு வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம உரத்தை விடணும். நம்ம வேர் மருந்து விட்டு உடனடியாக நம்ம வந்து உரம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மருந்து வந்து வேலை செய்யாது. அதனால் நம்ம வேர் மருந்து விட்டதுலேருந்து ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து உரம் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயில் காலத்தில் ட்ரிப் உரத்தை பயன்படுத்துங்க. இப்போ இந்த ட்ரிப் உரத்தை நம்ம விட்டுறலாம்.